சென்னையில் இருந்து குஜராத்திற்கு விமானத்தில் செல்வதற்காகும் காலம் 4 முதல் 5 மணி நேரம். அதுவே ரயிலில் செல்வதென்றால் கிட்டத்தட்ட 30 மணி நேரத்திற்கும் மேலாகலாம். ஆனால் சென்னையில் இருந்து குஜராத் மாநிலத்தை சாலை மார்க்கமாக அடைவதற்கு ஆகும் நேரம் வெறும் 18 மணி நேரம் மட்டுமே. என்ன வியப்பு ஏற்படுகிறதா? ஆம், 1270 கிலோமீட்டர் தொலைவை துரிதமாக எட்டுவதற்கு விரைவுச்சாலை அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்தியாவின் மிக நீளமான விரைவுச்சாலை என்பது டெல்லியில் இருந்து மும்பை இடையே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விரைவுச்சாலை சுமார் 1350 கிலோமீட்டர் தூரமாகும். இதைத் தொடர்ந்து நாட்டின் மிக நீளமான 2வது விரைவுச்சாலை குஜராத் மாநிலம் சூரத்தில் இருந்து சென்னை வரை அமைக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழ் இந்த விரைவுச்சாலை அமைக்கும் பணியை கடந்த 2021ஆம் ஆண்டு பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இப்பணிகள் வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இந்நிலையில் சென்னை முதல் சூரத் வரையிலான விரைவுச்சாலைகள் குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது சென்னை சூரத் விரைவுச்சாலை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அமைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. மேற்கு தொடர்ச்சி மலையானது குஜராத் மாநிலத்தில் தொடங்கி மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா வழியாக தமிழ்நாட்டில் சென்னையில் முடிவடைகிறது. அந்த வகையில் சென்னையில் இருந்து திருப்பதி, கடப்பா, கர்னூல், கலாபுர்கி, கோலாப்பூர், அகமது நகர், நாசிக் உள்ளிட்ட நகரங்கள் வழியாக சூரத்தில் முடிவடைகிறது இந்த விரைவுச்சாலை. தென்னாட்டை வட மாநிலத்துடன் இணைக்கும் ஓர் சிறப்பு திட்டமாக இது அமையும் என்று தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு மிக முக்கியமான தேவை தென் இந்தியாவை வட இந்தியாவோடு இணைக்கக்கூடிய, ஏனென்று சொன்னால் ஏற்கனவே முதல் விரைவு சாலை என்பது, பெரிய சாலை என்பது டெல்லி மும்பை, அதை இது இணைக்கிறது. அதனால வட இந்தியாவிலிருந்து அதிவேகமாக இங்கு வரக்கூடிய, அதனால வர்த்தகம், சுற்றுலா போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் மிகப்பெரிய பலனடைவோம். அதனால இது தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம், அதே மாதிரியான டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து மிக சுலபமாக இருப்பதால் விவசாயம் உள்ளிட்ட தொழில் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், வேலை வாய்ப்புகள், விவசாயம் அதிகரிக்கும். நிறைய இதுல விஷயங்கள் இருக்கு. இதுல தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் சுமார் 50,000 கோடி ரூபாய் பணிகள் தொடங்கப்பட்டு இன்னும் 2 ஆண்டுகளில் முடிவடைய உள்ளது. இப்பணிகள் முடிவடைந்து பயன்பாட்டிற்கு வந்துவிட்டால் சென்னை சூரத் இடையிலான பயண தூரம் 1600 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து 1270 கிலோமீட்டராக குறையும். அத்துடன் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் வாகனம் வெறும் 18 மணி நேரத்தில் குஜராத்தை அடைய முடியும். தற்போது 4 வழிச்சாலையுடன் இந்த விரைவுச்சாலையும் அமைக்கப்பட்டு வருகிறது. வருங்காலத்தில் சென்னை சூரத் இடையிலான விரைவுச்சாலை 6 அல்லது 8 வழிச்சாலையாக மாற்றப்படவும் வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் செம்பருத்தி.